ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். எங்களோட நியூ இயர் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சுது. நைட்டு 12 o'clock செம்மையாக வெடிச்சாங்க. பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க, எழுந்திரிச்சிட்டாங்க சவுண்டு கேட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வெடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அப்படி தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சுது. 12 o'clock செம்மையாக நல்லா வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் தனியாக ஃபஸ்ட் டைம் எப்படி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வெடிக்கிறத பார்த்தோம். இல்லாமல் காமன் ஏரியாவில் மட்டும் தான் வெடிப்பாங்க. இன்றைக்கி தான் வீட்டில் வெடிக்கிறத பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே நைட்டெல்லாம் போயிடுச்சு. எல்லோரும் விஷ் பண்ணிட்டு அப்படி போயிடுச்சு. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு பசங்களோட கேலண்டர், இது வந்து அவங்க ஸ்கூலில் ஏதோ ஒரு இதுக்காக வாங்கிட்டு கிறிஸ்மஸ் டேக்கு இதுக்கு ஒன்றுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என் பெருசு வாங்கிட்டு வந்துச்சு, அவளோட கேலண்டர்னு. இது என் சின்னது. எல்லா இயருமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணி அதில் கேலண்டர் ஃபிட் பண்ணி கொடுத்து விடுவாங்க அவங்க ஸ்கூலில். அது லாஸ்ட் இயர் உள்ளது. அவளோட ஹேண்ட் பிரிண்ட்டு, இது அவளோட ட்ராயிங்ஸ். அவங்களோட ரூம்லேயே நான் மாட்டி விட்டேன். ஏன்னா அது அவங்க ரொம்ப சேஃபாக வச்சுட்டே இருந்தாங்க. எப்போ நியூ இயர் வரும் போடணும்னு சொல்லிட்டு நல்லா போட்டு விட்டாச்சு அவங்க ரூம்லேயே. அப்புறம் அப்படியே லஞ்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஆக்சுவலாக கருவாடு குழம்பு வைக்கலான்னு தான் கருவாடு எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வாழைக்காய், மாங்காய், அப்புறமா பிரிஞ்சால், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி போட வேண்டியதான். அதோடு சேர்ந்து இன்றைக்கி நியூ இயர் ரெசல்யூஷன் ஆட்டு நான் ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இது என் பொண்ணை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான். புக் ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெகுலராக ஏதாவது புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரில. லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக எடுத்தேன். லாஸ்ட் இயர் கொஞ்ச நாள் ரீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அப்படியே விட்டு போயிடுச்சு. அப்போ என் பொண்ணை ரீட் பண்ணுறப்போ கூடவே நானும் இருந்து ரீட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் அவள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா, நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த வாட்டி எப்படியாச்சும் நானும் கண்டினியூ பண்ணணும். ஏதாச்சும் புக்கு எதுனாலும் ஓகே தான், ஆனால் ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன். நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிளான் மட்டும் தான் இப்போதைக்கு நியூ இயரில் எடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் அந்த ஒன்று மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி மாங்காவும் கிடச்சிது. எல்லாமே இந்தியன் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி இந்தியன் ஷாப்புக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, மூவி பார்த்துட்டு. ஸோ அப்போ இதுக்கு கருவாடு குழம்பு வைக்கணுன்னே இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அங்கே இருந்து. ஸோ வாழைக்காவும் கிடச்சிது, மாங்காய் எல்லாமே கிடச்சிது. கருவாடு ஆக்சுவலாக ஊர்லேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வந்த கருவாடு தான். அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அப்போ நம்ம கட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் போட்டாச்சு. இனி எல்லாம் போட்டு குழம்பு வச்சிட வேண்டியது தான். அப்புறம் இன்றைக்கி வேறு எதுவும் ஸ்பெஷலாக மார்னிங் வந்து உப்புமா தான் பண்ணினேன். அதோடு சேர்ந்து இனி ரைஸ் வைக்கணும், கருவாடு குழம்பு. அப்புறம் வேறு என்ன, பாயாசம் வைக்கலான்னு இருக்கேன். என் பசங்க பாயாசம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பண்ணணும். அவ்வளோதான் இன்றைக்கி பிளான்னு. ஸோ அப்படியே என்னோடய ஃபேவரெட் மீன் சட்னியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி கருவாடு வச்ச வேண்டியதான். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே போட்டுட்டு கூடவே கருவாடும் கழுவி வச்சுட்டேன், கட் பண்ணி கழுவி வச்சுட்டேன். ஸோ அதுவும் போட்டாச்சு. இதுவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டேன். அதுவும் இருக்குது, அதுவும் எடுத்து போட வேண்டியதுதான். கூடவே தக்காளி, அப்புறமா சில்லிஸ். எல்லாம் போட்டாச்சு. இங்கே தேங்காய் வந்து ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், மல்லிப்பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி, ஜீரகம், பெப்பர் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தென் புளியும் ஊற வச்சுருக்கேன். இது போட்டுட்டு அப்புறம் புளியும் கரைச்சி ஊற்றிட வேண்டியது தான். இது புளியை ஊற வச்சுருந்தேன், அதுவும் போட்டுடலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி மாங்காவும் ஒரு பீஸில் ரெண்டு பெரிய பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புளியும் போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வேக வச்சுட்டேன்.
இன்றைக்கி பருப்பு பாயாசம் தான் பண்ண போகிறேன். ஸோ ஜவ்வரிசி வேக வச்சுட்டேன். இதுவும் வெல்லமும் வாங்கிட்டு வந்தேன், இந்தியன் ஷாப்லேருந்து அதுவும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பருப்பு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நியூ இயர்க்கு வேறு எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணல, வெளியேயும் போகலை. ஆக்சுவலாக லண்டன்லலாம் நல்லா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், பட் பசங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால நம்மளால் போக முடியாது. அதோடு சேர்ந்து பஸ் எதுவுமே இந்த டைமில் விட மாட்டாங்க. காரில் போகலான்னாலும் ரஷ்ஷு தான், மெயினாக ரஷ்ஷு. அதனால இந்த டைம்லலாம் போனால் ரொம்ப கஷ்டம், அதனால போகலை இந்த வாட்டி. இதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு, இனி வேகட்டும். ஜவாசியும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. கருவாடு குழம்பும் அழகாக ரெடி ஆகிட்டு இருக்குது. இனி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஓகே, இனி அது ரெடி ஆகட்டும். இனி நான் ரைஸ் இன்னும் வைக்கவே இல்லை, இனி அடுத்த ரைஸ் வைக்கணும். பசங்களுக்கும் இந்த வீக்கோட லீவு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் வீட்டில் தான். அப்புறம் அப்படியே பசங்களுக்கும் ஆயிலெலாம் வச்சு விட்டுட்டேன், நீ அவங்களும் குளிக்கட்டும். நான் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். பசங்களுக்கு அப்போதே சொல்லிகிட்டே இருக்கேன், அவங்க அப்படியே டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இருக்கட்டும்னு இப்போ ஆயில் வச்சாச்சு. இனி குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே இங்கே வெல்லமும் வச்சிட்டேன். இனி ரைஸ் வைக்கணும், அவ்வளோதான். மீன் குழம்பு, கருவாடு குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாயாசமும் ரெடி பண்ணிடலாம். இங்கே ரைஸும் வச்சாச்சு. தேங்காய் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதோட லிட்டு வந்து ஓப்பன் பண்ணதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. லாஸ்ட் டைம் வாங்கினதெல்லாம் அழகாக ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. இதில் வந்து ஒன்றுமே இல்லை, ப்ளெயினாக இருக்குது. ஸோ அவங்க அதை ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாயாசத்துக்கு பருப்பும் வெந்துடுச்சு, ஜவ்வரிசியும் வெந்துடுச்சு, அப்புறமா வெல்லமும் கரைச்சிட்டேன். இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். வெல்லம் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போடல, மீடியமான சைஸ் தான் போட்டேன். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காது, அதனால கரெக்டான இதில் போட்டிருக்கேன். தேங்காய் பால் நல்லாச்சு.
எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கருவாடு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பாயாசமும் ரெடி, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இனி ப்ரெஷர் போகணும், அவ்வளோதான். இங்கே நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா முட்டையும் வச்சுட்டேன். இன்றைக்கி முட்டை ஆக்சுவலாக நான் இந்த குக்கரில் வச்சேன், ஒரு விசில் வச்சு எடுத்தேன், சூப்பராக வந்துச்சு. ஆனால் நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்படியே லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன். இங்கே கிழங்கு மசிச்சு வச்சேன், அப்புறம் கருவாடு குழம்பு, அப்புறம் பாயாசம், முட்டை, அப்புறம் ரைஸ். அவ்வளோதான். இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய்.